Hi dear friends, இந்த வீடியோவில் நம்ம ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்லைம் ரிவ்யூ தான். நானும் ரொம்ப நாளாக போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் எனக்கு வந்து எங்கள் ஏரியாவில் ஸ்லைமே கிடைக்கல. அதனால தான் நான் வந்து ஸ்லைம் வீடியோவே போடலன்னு சொல்லலாம். சரி, இது எனக்கு கிடச்சிது. பட் இது வந்து ஆனால் ஸ்லைம் கிடையாது, மட் ஸ்லைமு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இழுக்கிறேன், பட் வந்து பிஞ்சு பிஞ்சு போகுது. ரொம்பவே எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஸ்லைம் விளையாடும்போது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வாங்கினேன். பட் எனக்கு இது வந்து மட் ஸ்லைம் சொல்லியே கொடுக்கல. ஸ்லைமுன்னு கேட்டேன், இந்த டப்பாவை கொடுத்துட்டாங்க. பட் இது மாதிரி விளையாடும்போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து மட் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நானும் ரொம்ப நேரம் அழுத்தி அழுத்தி பார்த்து இழுக்கிறேன். பட் வந்து பிஞ்சு பிஞ்சு தான் வந்தது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் இழுத்தேன். இல்லை, எனக்கு விளையாட தெரியலையா என்னன்னு தெரியல. இப்படி தான் விளையாடணுமா இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னும் எனக்கு தெரியல. சரி, ரொம்ப நேரம் இழுத்து பார்த்தேன். பட் இருந்தாலும் இந்தளவுக்கு தான் வந்துச்சு. பாருங்கள், இப்படி தான் இருந்தது மட் ஸ்லைமு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆசையாக இருந்தேன் ஸ்லைமில் விளையாடணும் ஜாலியாக இருக்குமே அப்படின்ட்டு. பட்டு ரொம்ப ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி தான் வந்துச்சு எனக்கு. ரொம்ப நேரம் இழுத்தேன், ஆனால் வரலன்னு தான் சொல்லலாம். பாருங்கள், தெர்மோகோல் பாலை பிச்சா எப்படி இருக்கும் அந்தமாரி உதிரி உதிரியாக பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை வந்து விளையாடும்போது. சரி, திருப்பி டப்பாலே போட்டுடலாம் சொல்லிட்டு போட்டுட்டேன். சரி, அடுத்த ஸ்லைமாவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் தான் சொல்லலாம். ஆனால் இது ரெண்டுமே வேறு கடையில் தான் வாங்கினேன். பட் இதுவும் மட் ஸ்லைம் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இழுத்தவுடனே அதே போலவே இருந்துடுச்சு. இதில் இருக்கிற இதுலேயும் கில்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இதையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இழுத்தேன். சரி, ஸ்லோவாக இழுத்து பார்த்தா வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவுமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஸ்லைம் வாங்கும்போது கேட்டு வாங்குங்க, மட் ஸ்லைமான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து மட் ஸ்லைமை கொடுத்துட்றாங்க ஸ்லைமுன்னு சொல்லி. பாருங்கள், ரொம்ப இதுவும் அதே போல் அந்த தெர்மோகோல் பால் எப்படி பிக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ரொம்ப நேரம் அமுக்கி பார்த்தேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பாலுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதோட கில்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையில் நல்லா ஒட்டிடுச்சு. பாருங்கள், இது இழுத்து பார்த்தேன், வரவே இல்லை. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவும் வந்து 25 ருபீஸ். இது இங்கே இது தான் கிடச்சிது. ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். பாருங்கள், இதுவுமே அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டுமே சேம் தான் சொல்லலாம். சரி, ரொம்ப நேரம் அழுத்தினேன். ஸ்ட்ரெஸ் பாலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பலூனில் இதை போட்டுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விளையாடலாம். நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேணால் யூஸ் ஆகும் இந்த மட் ஸ்லைமு. பாருங்கள், நான் கீழே தட்டிட்டு சரி இழுப்புமே, ஸ்லோவாக இழுத்து பார்ப்போமேன்னு பார்த்தேன். ஓரளவுக்கு நீண்டுச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், அப்பயும் பிஞ்சு பிஞ்சு தான் வந்தது. அப்புறம் கொஞ்சம் விடலை. நான் ட்ரை பண்ணேன், சரி ஸ்லோவாக அழுத்தி அழுத்தி வைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஓரளவு வந்ததுன்னு சொல்லலாம். இப்படி தான் விளாட்ணுமான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் விளாட்றனால எனக்கு தெரியலன்னு தான் சொல்லலாம். சாரி காய்ஸ், உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள் இது எப்படி விளையாடணுன்னு. ஓகே, நம்ம இதே போல் நெக்ஸ்ட்டு ஸ்லைம் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளே வீட்டில் செஞ்சும் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.